உலக நாடுகள் மூன்றாவது உலக யுத்தத்திற்கு அணுகுண்டு போன்ற பலம் வாய்ந்த நாசகார ஆயுதங்களை வைத்துக்கொண்டு தயாராகி கொண்டிருக்கையில் இந்தியாவின் இன்றைய நிலைமை என்ன, இங்குள்ள மக்களின் நிலைமை என்ன, இங்குள்ள மக்களின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது? பல கட்சிகள், பல குழப்பங்கள், நாணய செலாவணி சிக்கல், பலமான பிளாக் மார்க்கெட், இதை தடுக்க இயலாத சர்க்காருக்கு ஏற்பட்டுள்ள தத்தளிப்பு, சுயநலக்காரரின் கொள்ளை, இவை மலிந்து கிடக்கின்றன. தொழிலாளி மாறுதலற்ற நிலைமையில் பட்டினியால் தொடர்ந்து வாடிக்கொண்டிருக்கின்றான். சுதந்திரம் வந்துவிட்டது என்று நாம் கூறுவதின் பொருள் என்னவென்று மக்களிடையே கேள்வி பிறந்திருக்கிறது. ஆட்சி விடத்திலிருந்து பிரிட்டிஷ்காரன் ஒளிந்து போனதையே சுதந்திரம் வந்துவிட்டது என்று நாம் கூறி கூக்குரலிட்டு கொண்டு கூறுகிறோம். ஒளிந்து போவதற்கும் ஒளிந்து நிற்பதற்கும் எவ்வாறு ஒரே ஒரு எழுத்து மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறதோ அதே நிலையில் பிரிட்டிஷ்காரர் இந்தியாவை விட்டு ஒளிந்து போகாமல் ஒளிந்து நின்று கொண்டிருக்கின்றே அன்றி வேறொன்றுமில்லை. ஏன் பிரிட்டிஷார் இவ்வாறு மறைந்து நிற்கின்றனர் என்பதை தாம் ஆலோசிக்க வேண்டும். உலகத்தின் எதிரே நிற்கும் மூன்றாவது உலக யுத்தம் கடந்த காலத்தில் நடைபெற்ற 2 உலக யுத்தங்களையும் போலன்றி நாகரிக வளர்ச்சிக்கு அறிகுறியான நவீன இயந்திர சக்திகளுடன் பலமான அழிவு வேலையை செய்யும் என்பது சந்தேகமற்ற ஒரு விஷயமாகும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் இந்த போர் முறை மாற்றத்துக்கு விலகி நிற்பதல்ல, சிறைச்சாலைகளுக்கு செல்லுதல், 144 தடை உத்தரவை மீறுதல் போன்ற சாதாரண முறையில் இனிமேல் நமது போராட்டம் இருக்காது. ட்ரூமன் போன்றோரிடம் அணுகுண்டு இருக்குமானால் எங்களுக்கும் அதை தயாரிக்கும் சக்தி இருக்கிறது என்று இந்தியா கூறும் காலம் இது. நமது சுதந்திர போராட்டம் ஆரம்பத்தில் இருந்த நிலை என்னவெனில், அலங்காரமான பதில்களிலேயே நமது தலைவர்கள் ஒன்று கூடி அழகாக பிரசங்கங்கள் செய்து பின்னர் கலைந்து சென்றது ஒரு காலம். அதற்கு பின்னால் தேசத்திலுள்ள மிதவாதிகள் ஒன்று கூடி மன்னர் பிரான் வாழ்க என்று தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்த ஒரு காலம் வந்தது. அதற்கு பின்னால் ஆட்சி பொறுப்பை நடத்தும் விதத்தில் பல குறைகளை எடுத்து கூறியதோடு மாத்திரமின்றி மாநாடுகளிலே நாற்காலிகளும் மேசைகளும் பறந்து விளையாடிய காலம். லோகமானிய திலகர் போன்ற தீவிரமான தலைவர்கள் இந்திய அரசியலில் புகுந்து மக்களை விழிப்படைய செய்த காலம். அதற்கு பின்னால் வெளியே வராது மறைந்திருந்து பலமான இயக்கங்களை நடத்தியும் அயல்நாடுகளுக்கு சென்று அங்கு இருந்து கொண்டு இந்திய சுதந்திரத்துக்கு என்னென்ன தந்திரங்களை கையாள வேண்டுமென்று சிந்தித்து செயலில் செய்தும் காட்டிய ஒரு காலம். அதற்கு பின்னால் பிரிட்டிஷார் நாங்கள் இராஜாங்க ஆலோசனைகளை சபையில் உங்களுக்கு ஸ்தானங்கள் அளிக்கிறோம் என்று பேரம் பேசிய காலம். இந்த நிலையில் தேசிய வளர்ச்சியில் பல சீர்திருத்த நிலைகள், இரட்டை ஆட்சி முறை, அதற்கு பின்னால் ராஜாஜி வியாக்கியானம் செய்து கொண்டிருந்த விசேஷார்த்த அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுத்துவிட்டு நீங்கள் இதர காரியங்களை கவனித்து வாருங்கள் என்று நாடகம் நடத்திய காலம். அதற்கு பின்னால் இப்போதுள்ள குடியேற்ற நாட்டு அந்தஸ்து மற்றும் அரசியல் சீர்திருத்த நிலை, இவ்வாறு இந்திய அரசியலில் பல மாறுதல்கள் நிகழ்ந்து வருகின்றன. இந்திய நிலை என்ன என்பதை கவனிப்போம். அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை மாத்திரம் வகித்து வந்தது போக சாதாரணமாக மக்களின் உடை, உணவு, விடும் மூச்சு இவைகள் எல்லாவற்றிலையுமே அரசாங்கம் தலையிட்டு கொண்டு திண்டாடும் நிலை. எங்கு பார்த்தாலும் எதற்கும் சர்வதற்கும் ரேஷன், லஞ்சம் அழிந்து போய்விட்டது. லஞ்சம் கொடுப்பது அக்காலத்தில் எவ்வளவு தூரம் மறைமுகமாக செய்யப்பட்டதோ அதற்கு நேர்மான நிலையில் வீதியில் பொடி கொடுத்து வாங்கி கொள்வதைப் போல் இன்று சர்வசாதாரணமாக விஷயமாகிவிட்டது. அதோடு மாத்திரமல்ல, மக்களின் நிலைமையிலும் பலத்த மாறுதல். மிருகங்கள் கூட ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும் போது சரியான காரணங்களுடன், அதாவது எதிர்ப்படும் மற்றொன்றினால் தன் உயிருக்கு ஆபத்து, தன் இளங்கன்றுக்கு துன்பம், தன் இடைஞ்சல், இது போன்ற காரணங்களையே தாக்கும். ஆனால் இந்த நாட்டிலே விளையாட்டாக, வேடிக்கையாக, மிக கேவலமாக மனிதர் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் படும் மோசமான நிலை. கைலியும் தொப்பியும் அணிந்து செல்லும் ஒருவனை கண்டு அவனை கொல்ல மற்றவர் வருவதும், வேஷ்டி விபூதியுடன் சென்றால் அவனை மற்றவர் தாக்கிட வருவதும், தாடி சீப்புடன் சென்றால் அவன் சீக்கியன் என்று விரட்டுவதும் சர்வசாதாரணமாகிவிட்டது. இந்த வெறிக்கு ஆண், பெண், குழந்தை, வயோதிகர், நோயாளிகள், அங்கஹீனன், கர்ப்பிணி என்ற பேதமே கிடையாது. அதோடு தீ வைப்பு, கொள்ளை போன்றவற்றுகளுக்கு கணக்கு வழக்கில்லை. சர்க்காருக்கும் தெரியாத நிலையில் மோட்டார் போன்ற வாகன வசதிகளை கொண்டு துரிதமான காலத்தில் பல பகுதிகளிலும் சென்று ஒருவரை ஒருவர் அடித்துக்கொள்ளும் அதிக கேவலமான நிலை நம் நாட்டின் தலைநகரில் மலிந்து கிடக்கின்றன. மக்களின் சுகாதார நிலை படுமோசம், விதவிதமான வியாதி, பெயர் தெரியாத பலவித சிகிச்சை முறை, இது முதிர்ந்த சமயத்தில் வியாதஸ்தர்களை படுக்க வைப்பதற்கு கூட இடம் கிடைக்காத பரிதாப நிலை, உணவு நிலை படுமோசம், சினிமா நிறம் போன்ற விதவிதமான நிறங்களிலே ரேஷன் அரிசி தோன்றும் விந்தை, கிளப்காரர்களின் பழைய அன்பான
மனது மாறிப்போய் உண்ண வருபவரை பழங்குழி வாங்க வருவோன் போல் நடத்தும் விசித்திரமான நிலை, மக்களின் கவனத்தை காமாந்த காலத்திற்கு இழுத்து செல்லும் சினிமா காட்சிகள், இதற்கு டிக்கெட் எடுக்க செல்லும் மக்கள் படும் நிலை, இதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். கடந்த 2 மகா யுத்தங்களிலும் தனக்கு எதிராய் நின்று போராடிய நாடுகளை அடியோடு அழிக்கும் திருப்பணியில்தான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் பின்னால் பதுங்கி நின்று பிற நாடுகள் கை கருவிகளாக கொண்டு தன்னுடைய காரியத்தை சாதித்து வருகிறது பிரிட்டன். கடந்த யுத்தத்தில் இப்பொறுப்பை பெல்ஜியம், பிரான்ஸ் போன்ற நாடுகளின் தலையில் சுமத்தியது. அதுபோன்று சமீபகால 2வது உலக யுத்தத்திலும் தன் எதிரியான ஜெர்மனியை கவிழ்த்த பொறுப்பை ரஷ்யாவின் தலைமையில் சுமத்தியது பிரிட்டன். ஜெர்மனியின் ஆயுத பலத்தையோ போர் முறையையோ எதிர்த்து பிரிட்டிஷார் வெற்றியடைந்து விடவில்லை. ஜெர்மனிய வெற்றிக்கு இயற்கை பலத்த எதிர்ப்பை கொடுத்தது. 100 வருட காலத்துக்கிடையே ஏற்படாத கொடிய பணி ஏற்பட்டு ஜெர்மானியருக்கு பாதகமாக நின்றது. இவ்வாறு 2 யுத்தங்களிலும் பிரிட்டன் தந்திரோபாயங்களை கையாண்டது போல் உலகை எதிர்நோக்கி நிற்கும் 3வது உலக மகா யுத்தத்திலும் தனக்கு சாதகமாக ஒவ்வொரு நாட்டிலும் பல கையாட்களை பிரிட்டனும் அமெரிக்காவும் தயாரித்து வருகின்றன. கடந்த யுத்த காலங்களில் பிரிட்டன் அமிதமான கடல் வலிமையை கொண்டு தன் நாட்டை காப்பாற்றி கொண்டது போல் 3ஆம் மகா யுத்தத்தில் செய்ய முடியாது. விஞ்ஞானத்தின் உதவியை கொண்டு இதுவரை இவ்வளவு பரந்த அளவில் நாசகார வேலைகளை செய்து முடித்திருக்க முடியாது என்றும் கருதும் பல கருவிகளை கொண்டு ஒவ்வொரு வல்லரசும் தயாரித்து கொண்டிருக்கின்றன. இதை பிரிட்டன் நன்கே அறிந்தே புதிய யுத்தம் தோன்றினால் தன் தலைநகர் எத்தகைய நாசக்காடாக்கு உள்ளாகும் என்று தன்னுடைய பொக்கிஷங்களையும் பல இரகசிய தசாவேஜைகளையும் தன்னுடைய நாட்டுடன் தலைமார்க்க தொடர்பாற்றும் நீண்ட தூர சமுத்திர பயணித்துள்ளதும் பல நாடுகள் நிறைந்துள்ளதான தென்னாப்பிரிக்காவிற்கு அனுப்பி அங்கு தனக்கு ஆதரவான மேற்கு ஐரோப்பிய குட்டி நாடுகளின் ஆளுகைக்கு உள்ளாயிருக்கும் காலனிகளில் சேமித்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது. சமீப காலத்தில் பிரிட்டிஷ் மன்னர் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்ததின் மர்மம் இதுதான். இவ்வாறு தென்னாப்பிரிக்காவில் தனக்கு அபயஸ்தானத்தை தேடிக்கொண்ட பிரிட்டன் அந்நாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு இந்த இரகசியம் பரவப்பட்டு அதை அவர்கள் அம்பலமாக்கி விடுவார்களே என்ற பீதியில் சுமட்ஸ் மலான் போன்ற நிறவெறியர்களையும் அவர்களின் கையாட்களான காட்டு ஜாதியினரையும் இந்தியருக்கு எதிராக தூண்டிவிட்டு இந்தியரை அந்நாட்டிலிருந்து விரட்ட சதி செய்கிறது. ஜெர்மனியின் யுத்த நடவடிக்கையில் பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பும் அனுதாபமும் கொண்ட ஜெர்மானிய யுத்த தலைவர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே ஏற்பட்ட பிளவுகளின் காரணமாக ஏற்பட்ட சிக்கலான காலத்தில் ஜெர்மனியிலிருந்த பல இரகசிய ஆயுத தயாரிப்பு முறை ஸ்பெயினுக்கு கிடைத்துவிட்டது. அதை கொண்டு ஸ்பெயின் திரைமறைவில் பல வாய்ந்த ஆயுதங்களை தயாரித்து கொண்டு இருக்கிறது. இதை ஒட்டிய இன்றைய நிலையில் ஸ்பெயினுடன் பல வல்லரசுகள் நேச ஒப்பந்தம் செய்து கொள்ள போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நிலையில் ஜெர்மானியிடமிருந்து கிடைத்த ஆயுத தயாரிப்பு முறையில் அணுகுண்டு செய்யும் முறை அமெரிக்காவின் கையில் சிக்கியது. அமெரிக்கா அதை தயாரித்து வைத்து கொண்டு வெள்ளை வர்க்கத்தினரின் பேரில் பிரயோகம் செய்யாது. ஆசிய நாடு ஒன்று வெள்ளை வர்க்கத்துடன் போட்டியிட்டு முன்னேறுவதா என்ற மமதையினால் பிரயோகித்த பிரதேசத்தில் பல வருடங்கள் புல் பூண்டு முளைக்க முடியாமலும் பட்ட இடமெல்லாம் தீந்து கருகி கற்பத்தில் இருக்கும் சிசுக்களை கூட வெகு தூரத்தில் பிரயோகித்த மாத்திரத்தில் அழிக்கக்கூடியதுமான மகா பாதகமான அணுகுண்டை ஆங்கிலோ அமெரிக்கர் ஜப்பானில் வீசினார்கள். அதோடு தோற்ற நாடுகளின் தலைவர்களை யுத்த குற்றவாளிகளாக விசாரணை செய்ய முயன்றனர். விசாரணை கமிட்டியில் இந்தியாவின் பிரதிநிதியாக இந்திய கிறிஸ்தவர் ஒருவர் நியமனம் செய்தார். அவர் தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் என்று கருதி பிரிட்டனும் அமெரிக்காவும் நீதிபதி பால் என்பவரை கமிட்டியில் சேர்த்தனர். ஆனால் நடந்தது என்ன? நீதிபதி பால் இந்தியாவின் பண்பாட்டுக்கும் மேன்மைக்கும் சிறப்பளிக்கும் வகையில் தமது மனசாட்சியை திறந்து ஆங்கிலோ அமெரிக்கரின் அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினார். இந்திய சன்னதியிலேயே பிறந்த ஒப்புயர்வற்ற வீரர்களை போன்று தன் மனச்சாட்சிக்கு விரோதமாக இருந்தவற்றை ஸ்ரீபால் கண்டித்தது இந்தியர் அனைவருக்கும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாகும். நேதாஜியின் தலைமையில் போராடிய இந்திய தேசிய சைனிய வீரர்களின் தியாக துடிப்பு, குமரன், பாபுகான் போன்ற தியாகிகளின் வீரம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நீதிபதி பாலின் இதயத்தில் இந்த துடிப்பை எழ செய்திருக்கிறது. விரைவில் உலக மகா யுத்தம் ஒன்று ஏற்பட போவதை மறுப்பதற்கு இல்லை என்பதை பிரிட்டிஷ் பிரதமர் அட்லியின் சமீப அறிக்கையின் மூலமாக தெளிவாக தெரிகிறது. 3ஆம் யுத்தத்திற்கு தனக்கு ஆதரவாக இந்தியாவை சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற
ஆசையினாலேயே இந்திய பிரதமரை மடக்கியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகள் என அழைக்கப்படும் கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் அவர்களது உறவினர், அவர்கள் இனத்தினர் ஆகியோரின் ஆதிக்கமுடைய நாடுகளாகும். பிரிட்டனின் அருகாமையில் இருக்கும் அயர்லாந்து இந்த காமன்வெல்த் நாடுகளுடன் ஒன்று சேராது ஏன் விலகி நிற்கிறது என்பதை நாம் தீர்க்கமாக கவனிக்க வேண்டும். இரண்டாவது உலக யுத்தம் வருமுன் காங்கிரஸ் அக்ராசனருக்கான தேர்தலில் நேதாஜி சுபாஷ் பாபு இப்போதைய ராஷ்டிரபதி பட்டாபியும் போட்டியிட்டதில் சுபாஷ் வெற்றியடைந்ததும், அந்த வெற்றியை கண்டு மகாத்மா காந்தி பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று கூறியதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதன் பின்னர் திரிபுரியில் பிரிட்டிஷாருக்கு 6 மாத நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று நேதாஜி கூறியதை சிறுவிளைத்தனமான பேச்சு என்று காங்கிரஸ் வலதுசாரிகள் கூறி கேலி செய்தனர். அவர் கூறியபடியே அடுத்த 6 மாதத்தில் உலக யுத்தம் தொடங்கியது.